ஸோ டைமென்ஷன் அனாலிசிஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ 2007 கேட்ட டைமென்ஷன் அனாலிசிஸ். ஸோ கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஓகேவா? ஸோ டைமென்ஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இன் அன் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைமென்ஷன் ஆஃப் மாஸ், லென்த் ஆஃப் டைம், டி ஆஃப் கரண்ட் ஐ உட் பி என்னன்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன்ஸ் கரெக்டாக அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்க, இந்த ரெசிஸ்டன்ஸோட டைமென்ஷன் அனாலிசிஸ் கேட்குறாங்க. அப்போ ரெசிஸ்டருக்கு ஃபார்முலா என்ன? ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா. ஸோ வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர், அப்படி இல்லைன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு வி பை ஐ. ஸோ வி இஸ் த வோல்டேஜ். ஓகேவா? ஸோ வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் அண்ட் ஐ இஸ் த கரண்ட் பாசிங் த்ரூ த வயர். ஓகேவா? ஸோ அப்போ இந்த வோல்டேஜ் எப்படி சார் நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வோல்டேஜ் is equal to work divided by charge. ஓகேவா? ஸோ ஒர்க் டிவைட் பை சார்ஜ் அப்படி பிரிக்கல. அப்போ ஒர்க்குக்கு என்ன ஃபார்முலா? ஸோ ஒர்க்குக்கு என்ன ஃபார்முலா? ஸோ டைமென்ஷன் அனாலிசிஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ ஒர்க்கை எப்படி நம்ம இது டிஃபைன் பண்ணுறது? ஸோ அதை நம்ம இந்த சைடில் எழுதலாமா? ஸோ ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஸோ ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஓகேவா? டிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ என்ன ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா உங்களுக்கு வர ஃபோர்ஸுக்கு நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். எஃப் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? எஸ் மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். ஓகேவா? ஸோ மாஸுக்கு எம்மு. ஓகேவா? ஆக்சிலரேஷனுக்கு ஸோ என்ன வரும்? ஸோ எல். ஓகேவா? T⁻⁻2 வரும். எல் T⁻⁻2 வரும் இன்ட்டு டிஸ்டன்ஸ் இருக்குது அதனால். ஓகேவா? ஸோ எல் T⁻⁻2 இன்ட்டு டிஸ்டன்ஸுக்கு எல். ஓகேவா? ஸோ அப்போ ஃபைனலாக ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ml square T⁻⁻2. So this is for work. ஓகேவா? ஸோ சார்ஜ் நெக்ஸ்ட் சார்ஜ் என்ன பண்ணும்? ஸோ சார்ஜ் மீன்ஸ் Q. ஓகேவா? ஸோ Q இஸ் ஈக்குவல் டு ஓகேவா? ஸோ Q இஸ் ஈக்குவல் டு I டைம்ஸ் ஆஃப் டைம். ஓகேவா? ஸோ I டைம்ஸ் ஆஃப் டைம். ஓகேவா? ஸோ இப்போ இது எடுத்துன்னு போயிட்டு நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ணி அப்படின்னா ஸோ ஒர்க் இஸ் ml square T⁻⁻2 டிவைட் பை ஸோ I டைம்ஸ் ஆஃப் T. ஸோ எல்லாமே அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுங்க. ஸோ இது எடுத்துன்னு போய் நேராக எடுத்துன்னு போய் நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ வேர் r is equal to ஸோ ml square t பவர் ஸோ என்ன இருக்கும்? ஸோ r is equal to ஸோ ml. ஓகேவா? ஸோ t பவர் -3. ஓகேவா? ஸோ -3 எப்படி வரும்? ஸோ இந்த t இந்த இது இருக்குதுல, ஸோ இது மேலே போய்டும் உங்களுக்கு. ஓகேவா? எஸ் v is equal to ஒர்க் பை சார்ஜ். ஸோ ஒர்க் is equal to -3. இந்த t மேலே போயிடுச்சுன்னா -3 இன்ட்டு I பவர் -1 டிவைட் பை I. ஸோ இந்த ஐயுமே உங்களுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா என்ன இருக்கும்? ஸோ ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ ml ஸ்கொயர் T⁻⁻3 I பவர் -2 மாறிடும். ஓகேவா? ஸோ அப்போ திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர் ரெசிஸ்டன்ஸ். ஆப்ஷன்ஸில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ml ஸ்கொயர் T⁻⁻3 I பவர் -2. ஸோ ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர்.